நடிகை ஒருத்தவங்க அவன் என்னை ஏமாத்திட்டான் பவி அப்பவே சொன்னான், நான் தான் கேட்கலன்னு சொல்லியிருக்காங்க. நடிகை தர்ஷிகா சில வாரங்களுக்கு முன்னாடி எலிமினேட் ஆகி பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேறி வந்துட்டாங்க. இந்த நிலையில் சில பேட்டி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு விஷால் குறித்து பிக் பாஸ் காதல் குறித்தும் வெளிப்படையாக பேசுகிறாங்க. சமீபத்திய பேட்டியில் தொகுப்பாளர், நீங்கள் ஒரு நடிகராக பிக் பாஸ் வீட்டுக்கு போனீங்க, அங்கே உங்ககிட்ட நடித்த நடிகர் யார் அப்படின்னு கேட்க அதற்கு தர்ஷிகா இப்படி பதில் அளிச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பவித்ரா என்னோட ஃப்ரெண்டு, அங்கே நிறைய விஷயம் சொன்னான், அதனால நான் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ அது எனக்கு தோணுது. விஷால் நான் மொக்க மூஞ்சின்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனால் எத்தனையோ இடத்துல நான் அழகாக இருக்கேன்னு சொன்னார். முன்னாடி பேசிட்டு பின்னாடி போய் பேசினதில் கண் முன்னாடி நடந்ததை நம்புறமா இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிருச்சு. அங்கே காதல் ஆசை இருந்தது, அதனை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பேசியவங்க, நான் வெளியே வரும்போது உங்கள் பாசத்தை நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொன்னார். அதுக்கு எனக்கு அர்த்தம் புரியல. அங்கே என்கிட்ட நடித்ததில் பெஸ்ட் நடிகர் விஷால் தான். நான் அம்மா பற்றி யோசிச்சிருக்கணும், அங்கே நான் யோசிக்கவே இல்லை, என்னோட தப்பு தான். வெளியே வந்ததும் மக்கள் விஷாலை லவ் பண்ணது மிகப்பெரிய அளவில் உங்களை பிடிக்காம போகலாம், கொஞ்சம் கவலையாக இருக்குது. நீங்கள் வெளியே வந்தது நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இன்னும் நல்ல கேம் விளையாடி இருக்கலாம், வந்த ரூட்டு விட்டு மாறியது தான் தப்புன்னு உருக்கமாக பேசியிருக்காங்க தர்ஷிகா. ஏன்னா விஷால் அவர்களை காதலிக்கிற மாதிரியாக அவங்க வெளிப்படுத்தினதுனால மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டு கம்மியாகி மக்கள் அவங்கள எலிமினேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு இப்போ அவங்க ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ரெடின் கிங்ஸ்லி அவர்களினுடைய வீட்டில் இப்போ ஒரு விசேஷமாக அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் வாழ்த்தி வந்துட்டு இருக்காங்க. ரெடின் கிங்ஸ்லி தமிழில் முன்னணி நடிகராக வலம் வராரு. அவருடைய உடல் மொழி, டைலாக் டெலிவரி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கு. கடைசியாக அவருடைய நடிப்பில் கங்குவா, பிளடி பெக்கர் உள்ளிட்ட படங்கள் வந்துச்சு. நடிகை சங்கீதாவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. சூழல் இப்படி இருக்க தன் கர்ப்பமாக இருப்பதாக சங்கீதா வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ ரசிகர்களின் மனதை கவனத்தை ஈர்த்திருக்கு. சினிமாவில் நடனக்குழுவில் குரூப் டான்சராக இருந்து தனது திரைப்படத்தை ஆரம்பித்தவர் தான் ரெடின். அதற்கு பிறகு நடனப்பள்ளி ஒன்றை வைத்து சினிமாவுக்குள் தொடர்ந்து பயணம் செய்தார். அந்த சமயத்தில் நெல்சன் திலீப் குமார் கல்லூரி படிக்கும் போது அவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் நெல்சனுடன் ரெடினை நெருக்கமாக்கியிருக்கு. மேலும் நெல்சன் இயக்கி பாதியில் கைவிடப்பட்ட படமான சிம்பு நடித்த வேட்டை மன்னன் திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமானார் ரெடின் கிங்ஸ்லி. அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து நயன்தாரா, யோகி பாபுவுடன் கோலமாகு கோகிலா படத்தில் நடிச்சிருந்தார். தொடர்ந்து வாய்ப்புகள் பார்த்தோன்னா இவருக்கு வர ஆரம்பிச்சது. டாக்டர் படத்திற்கு பிறகு தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டாரு. தனது திறமையை ரொம்பவே சிறப்பாக வெளிப்படுத்தினார். அதற்கப்புறம் இவருக்கு யாரும் எதிர்பாராத நேரத்தில் சீரியல் நடிகை சங்கீதாவை காதலித்து சிம்பிளாக திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இது சங்கீதா அவர்களுக்கு 2வது திருமணம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஒரு படத்தின் ஷூட்டிங்கில் இருந்தபோது மைசூரில் அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அது பலரையுமே ஆச்சரியத்தில் மூழ்கி இருந்துச்சு. முக்கியமாக ரெடினுக்குள்ள இப்படி ஒரு காதல் முகமானு நெல்சனே ஆச்சரியப்பட்டாராம். அதை அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் சங்கீதா கர்ப்பமாக இருக்கதாக சில நாட்களுக்கு முன்னாடி தகவல் வெளியாக இருக்குது. அது குறித்து எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடல. சூழல் இப்படி இருக்க தற்போதுதான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை அழகான வீடியோ ஒன்றை வெளியிட்டு ரசிகர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அந்த வீடியோவில் ரெடின் கிங்ஸ்லியும் இருக்கிறாரு. இதை பார்த்த ரசிகர்கள் அந்த தம்பதிக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.